வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மார்ச் 25 புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம், மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இரண்டாவது, மார்க்கெட் இன்னையோட பொசிஷன்லேருந்து நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை தி வர்ஸ்ட் கேஸ் மார்க்கெட் இதே ரேஞ்சில் ஸ்டே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த போரோட டென்ஷன் நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இது கூடவே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமான நியூஸ் அண்ட் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் மீடியாஸில் தான் லைட்டாக பாப்புலராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லேயும் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் சேர்மன் அதுன் சக்ரபர்த்தின்னு சொல்லி இவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் சேர்மன் தான். ஆனால் இவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இவர் ரிசைன் பண்ணது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவரோட ரிசைனிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேங்க்கோட எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறதுல ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவர் சொன்னதுனால இவர் எப்போ ரிசைன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் 19 ரிசைன் பண்ணார். அப்போ இவருக்கு ஒரு ரொம்ப பெரிய கிரெடிபிலிட்டி இருக்குது. காரணம் என்னென்னா, இவர் ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன அந்த 19 பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி கடன்னு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுதான் ஒரே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஸோ அவர் 19 ரிசைன் பண்ணார். ஸோ 19 இப்போதைய நிலைமை வரைக்கும் பார்த்தோம்னா, ஹெச்டிஎஃப்சி ஏறக்குறைய நமக்கு ஒரு 8% பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டவுன்ஃபால் ஆகிருக்கு. அந்த 8% டவுன்ஃபால் ஆனதை தொடர்ந்து நமக்கு இன்னைக்கு தான் முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னா இட் ஹஸ் ரீச், அதாவது இந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கான ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. அண்ட் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாளைக்கு கொஞ்சம் ஹெச்டிஎஃப்சியை கீழே இறக்கலாம். ஏன் இத்தனை ஸ்டாக் இருக்கும்போது நம்ம ஏன் ஹெச்டிஎஃப்சியை பற்றி நம்ம பேசணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி 50ல் 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50யவே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும், இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும். அப்போ இந்த ஹெச்டிஎஃப்சியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸ்லையும், ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸில் இருந்திருக்கு. அப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி 50ல் என்னவா பார்த்துருக்கோம்னா, இன்னையோட மார்க்கெட்டில் இனிஷியல் ஃபேஸில் கொஞ்சம் கன்சாலிடேஷனும் அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டும் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறனால ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50யை பொறுத்தளவு. அண்ட் பேங்கிங் செக்டரை பொறுத்தளவும் ஹெச்டிஎஃப்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்ஸ். அண்ட் ஹெச்டிஎஃப்சியை தவிர மீது எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பேங்கிங் செக்டரில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எஸ்பிஐயும் அதே மாதிரி ஐசிஐசிஐயும் தான். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேரும், அதாவது எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ அண்ட் ஐசிஐசிஐ. அப்போது இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50 டேட்டா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சுட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவாக கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த பாசிட்டிவ் கேப் அப் எவ்வளோ தூரம் சொல்லியிருந்தோம்னா, மினிமம் ஒரு 300 பாயிண்ட்லேருந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நமக்கு கேப் அப் வருங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய ஒரு 400 பாயிண்ட் கேப் அப் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 350 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த 350 பாயிண்ட்ஸ் வரலாம், அதுலேருந்து கொஞ்சம் மேலே 380 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போது நம்ம சொல்லியிருந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட் கேப் அப் வந்திருக்கு. அண்ட் இதே மாதிரியே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50யோட வேல்யூ வச்சுட்டும் சென்செக்ஸோட வேல்யூ வச்சுட்டும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் ஒரு 3 மடங்கு பாசிட்டிவாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 1200 பாயிண்ட் பக்கத்தில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னையோட சென்செக்ஸ் 1200 இல்லாமல் ஒரு 20 பாயிண்ட் கம்மியாக 1180 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி மூணாவதாக நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு 2.5 பாயிண்ட்ஸ், அதாவது 2.5% நிஃப்டியை விட அதிகமாக இருக்குன்னு. ஆனால் இன்னையோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆல்மோஸ்ட் லைக் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அதாவது
நிஃப்டி 50ல 380 பாயிண்ட் இருந்திருக்கு. ஸோ ஏறக்குறைய 400ன்னு நம்ம ஒரு ஆவரேஜாக வச்சோம்னாலும் இங்கே வந்து 1200 பாயிண்ட்டுக்கு பதிலாக நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு 2.5 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். அப்போது நம்ம கெஸ் பண்ணியிருந்த ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் லைக் பெர்ஃபெக்ட். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும். ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் 53,800 வரைக்கும் நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்டி 50யை பொறுத்தளவு நமக்கு வந்து 23,300 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ்அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து 75,000 வரைக்கும் போகுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 அப்புறமே 1.25 அப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிட்டு அங்கேருந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்குது. அப்போது இந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் புஷ் வரல. டவுன் சைட் புஷ் வராதனால நாளையோட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் டே ஹை, இந்த ஹையை விட சென்செக்ஸ்லேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸும் 75,000ம் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50லையும் இந்த ரேஞ்ச், அதாவது 23,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 23,300 ஒரு 300 பாயிண்ட்ஸ் அழகாக பாசிட்டிவ் க்ரோத் வந்து நமக்கு வந்து நிஃப்டி 50 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாலாவதாக நம்மளோட பேங்க் நிஃப்டியும் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்து நாளையோட மார்க்கெட்ஸ் வந்து காலையில் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இப்போ வந்து நம்ம பாசிட்டிவாக போகிறதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ஸில் இப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து 330க்கு இருந்த ப்ரைஸை விட 330க்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இன்னையோட 330க்கு தான். ஸோ இன்னையோட 330க்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 22,940 வரைக்கும். அப்போது ஆனால் இப்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்திருக்கு அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ யூஎஸ் மார்க்கெட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டும் கேப் டவுனில் தான் தொடங்கியிருக்கு. S&P 500 இருக்கட்டும், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ், டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஆனால் இதை தொடர்ந்து நமக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், 8,300 சொல்லியிருந்தோம் காலையில் நமக்கு. ஆனால் இப்போட ப்ரைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் மேலே போய் 8,700 ரேஞ்சில் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ரூட் ஆயில். ஸோ அப்படிங்கிறனால இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதே ரேஞ்சில் அட்லீஸ்ட் மெயின்டைன் ஆனால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதே மாதிரி மூணாவது டேட்டாஸ் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ஏறக்குறைய ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா இங்கிருந்து ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக ஒரு 2 பாயிண்ட் வந்தால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன் சைடு மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸோட வாலட்டிலிட்டி இப்போ அதிகமாக இருக்குது. ஆனால் அதே ரேஞ்சு நமக்கு வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஏன்னா சென்செக்ஸ் வந்து வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி. ஆனால் வியாழக்கிழமை நமக்கு மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறனால நாளைக்கு நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறனால மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ சென்செக்ஸோட ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு வந்து 75,000 ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட்ஸ் இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இது வந்து ஒரு ஃபுல் டே, இது வந்து OI சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டேயே கன்சிடர் பண்ணாமல் நமக்கு வந்து ஒரு கடைசி 3 மணி நேரம் பார்த்தோம்னா இது வந்து அப்படியே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனால் அப்படி வச்சு நமக்கு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா 75,000ம் அதே மாதிரி 76,000ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 ஹவர்ஸ்லேயும் நமக்கு வந்து OI சேஞ்சில் கீழே குறையல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ரோத் வந்து குறைஞ்சிச்சு லாஸ்ட் 3 ஹவர்ஸ், லாஸ்ட் 2 ஹவர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்ஸோட பாசிட்டிவ் டைரக்ஷன் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஆனால் இப்போதைய நிலைமை நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் இந்த OI சேஞ்ச் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது கால் ஆப்ஷன் சைடு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா எங்கே நமக்கு ட்ரேட் ஆகுது, குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகுமா இல்லையாங்கிறது பார்க்கலாம். ஆனால் இப்போதைய டேட்டாஸ் நமக்கு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸில் தான் இருக்குங்கிறனால நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் தான் நாளைக்கு எதிர்பார்க்குறோம். ஏன் வந்து நம்ம பாசிட்டிவான ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஈவன் இப் கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவாக இருந்தாலும்? ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் மேலே போகணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா
நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால ஓவர் நைட் வந்து நமக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து போகும். ஸோ அப்போ மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நாளையோட மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.